முறுக்க அடிச்சுக்கிறியா? அது அப்புறமாட்டிக்கு வாய்ப்பு தரும்போது ஒரு அடி அடி. போதுமா? ஆசை தீர்ந்துச்சா? எனக்கு நீ எல்லாம் விடிற வரைக்கும் செஞ்சாலும் ஆசை தீராது. அதுக்குன்னு உனக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 10 பேர் கூட்டிட்டு வர முடியாது. நம்ம 2 பேரும் செத்துருவோமா? என்ன மயிருக்கு நீ போய் சாகு, இன்னும் நான் கொல்ல பேர சாகடிக்கணும். உண்டான காயம் எங்கும் தன்னால ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது பொன்மானே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி முடிதமானது அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனுடைய பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலி லாலியே அபிராமியே அபிராமி லாலியே சிவகாமியே கண்மணி அன்போடு காதலும் நான் எழுதும் கடிதமே. செம்மடா பிரம்மன் கொண்டு வந்து எல்லாத்தையும் முன்னாடி முண்டமா வச்சுட்டான்டா. அழகிட்டா போட்டாவளை போடணும்டா, இல்லைன்னா செத்துறணும்டா. கட்டுனா இவ்வளவு கட்டணும். ஆமா, என்னத்தை மறைச்சா அது என்ன பண்ண போகுது? ஆமா, பெரிய தாஜ்மஹால் பொக்கிஷன். ஆமா, நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன ஆளு ஒரு மாதிரி தினுசா தெரியுறீல? இல்ல, உன்னை பார்த்த உடனே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மாதிரியா இருக்கு? முன்னு சலம் தெரிச்ச மாதிரி தெரிக்குது. தெரிக்குதுன்னா மிளகாப்பொடி அள்ளி போட வேண்டியதானே? மிளகாப்பொடி அள்ளி போட்டோம்னா வெந்து போய் காந்து உயிராதா? அது தெரிக்காம இருக்கும்ல. இருக்கட்டும். இல்லன்னா மஞ்சள் பத்து போடுது, இல்லன்னா முட்டை பத்து போட வேண்டியதானே? இல்ல, மனுஷனை பிறந்தா லேசா தெரிக்கணும்ல, அதுக்கும் தடவை. ஏன் கைய உள்ள ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க? என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை? ஏன்ட்ட? யார் விட்ட? இல்ல, என்னோட தொழில ரெடி பண்ண போறேன். உன் வீட்டை ரெடி பண்ணா என் பூட்டை ரெடி பண்ணுமே எப்படி? அதுக்கு பேசாம நான் கள்ளச்சாமி வச்சிருக்கேன், வேணா திறந்து விடுறேன் வா. அவன் சென்ட்ரேட் சாவியவே தொலைச்சிட்டு திரியுற, நீ என்ன கள்ளச்சாவியை வச்சிருக்க? சென்ட்ரேட் சாவியை தொலைச்சு விட்டு இதுல சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுமா உனக்கு? அதத்தான் நானும் சொல்றேன். ஆளுல பாரு, ஆளு ஓ முகரே பாரு. நீனா ஆம்பளையா? பொம்பளைனா பெண்ணு மாதிரி பேசு. ஆம்பளைனா ஆம்பளை மாதிரி பேசுங்க. தப்பாவே பேசலையே. நானும் உங்கள்ட்ட தப்பா பேசலையே. உன்னை வந்தவன இடிச்சனா? நான் வந்தவனே உங்களை இடிச்சனா? இல்ல, வந்தவன கைய பிடிச்சு இழுத்தனா? நான் உங்களை கட்டி பிடிச்சனா? இல்ல, எதுவும் கோத்தவங்க மேல தப்பா பேசறனா? நான் என்ன தவுமை குடிக்க சாண்டைய குடிக்க எதுவும் பேசினேனா? நீ கேட்டாலும் கூட தப்பு இல்லையே. இன்னைக்கு பூரா பெண்களுக்கு அது என்ன பொம்பளை கேட்டா மட்டும் இனிக்குதாக்கும்? இன்னைக்கு இங்க பாரு, நாங்க விறுவிறுன்னு போய் மகளிர் மன்றத்துல போய் என் பொண்டாட்டி அடிக்கிறா மேடம் அப்படின்னு மனு கொடுவேன். போட, நீ நான் ஒரு ஆம்பளைன்னு வேட்டி கட்டிட்டு போட அப்படின்னு விரட்டி விட்டு இது நீ போய் மனு கொடுவேன். என் புருஷன் தூக்கி போட்டு மிதிக்கிறா மேடம் சொல்லுவேன். அவனை கூட்டிட்டு வா. அவரா எப்படி நீ பொம்பளை போய் நீ ரப்பர் ராங்க அடிப்ப? ஏன்டா, இருந்தாலும் பொண்டாட்டி இல்லையா? ஆனா ஆம்பளைய வந்து பொம்பளை அடிக்கலாமா? பொம்பளைய அடிச்சா மட்டும் பட்டுக்கிட்டு போயிருமா? இல்ல, நான் கேக்குறேன், நான் நியாயமா பேசுங்க. இந்த காலத்துல எந்த ஆம்பளை எங்க பொண்டாட்டிட்டு அடி வாங்குறவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். ஒரு விஷயம் சொல்லு. இல்ல, பொண்டாட்டி அடிக்கிற ஆளாவது கை தூக்குங்க பாப்போம். இல்ல, நான் சொல்றேன் ரெண்டுமே இல்லையா? நான் கேக்குறேன், ஏன் தெரியுமாங்க? ஆண்களை வந்து அப்ப அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னா போப்பான்னு அனுப்பி விடுறாங்க, பெண்களை அடிச்சுட்டா உடனே. ஏன்னா உடல் ரீதியா பாதிக்கப்படுறவ பெண்ணுதான். இப்ப கல்யாணம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகாமல இப்ப நம்ம திடீர்னு என்னைய தன்ராஜ் மாசமாக்கிட்டாரு. ஆமா, இழுச்சாப்ப நான் தானே கிடைச்சேன். கதையா? கதை இல்ல. இப்ப கல்யாணம் ஆகாமலே என்னைய தன்ராஜ் மாசமாக்கிட்டாருன்னா நாளைக்கு எனக்கு என்ன பேர்
வரும் தெரியுமா? என்ன வரும்? தப்பான பேரை சொல்லுவாங்க. ஊர்ல உடல் ரீதியா பாதிக்கப்படுறது. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகாது. அப்படியே கல்யாணம் ஆனாலும் கால முழுக்க இந்த பேச்சையும் இந்த கெட்ட பேரையும் அவ பேரையும் சுமந்துக்கிட்டே தெரியணும். அந்த வயசுல செய்யற சிறு தப்பா இருந்தாலும். ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. நீ 40 பொம்பளைய எடுத்துட்டு போனாலும் உனக்கு உடல் ரீதியா எந்த பாதிப்பும் கிடையாது. மனதளவுல வேணா ஆம்பளை பலமா இருக்கலாம், உடல் அளவுல வேணா ஆம்பளை பலமா இருக்கலாம். ஆனா மனதளவுல பெண்ணு மட்டும்தான் பலமா இருக்க முடியும். பலமா இருக்கல்ல? பலமா இருக்கல்ல? என்ன பலமா இருக்கேன் காயா இருக்கேன்னு? உடல் ரீதியில நீ பலமான ஆளுதான். அதாவது மன ரீதியில பலமான ஆளு. ஆம்பளை உடல் ரீதியில பலமான ஆளு. ஒத்துக்கிறீல்ல? சரி. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா? என்ன ஒற்றுமை? இந்த உலகத்திலே கேவலமான உறவு புருஷன் பொண்டாட்டி உறவு. புனிதமான உறவு ஒரு புருஷன் பொண்டாட்டி போறது. எப்படி? இந்த உலகத்துல ஆம்பளை பாவமா பொம்பளை பாவமா? பொம்பளை தாங்க. இத 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேடையில சொல்லியிருந்தா நான் உங்க காலில் கும்பிட்டு விழுந்திருப்பேன். பொம்பளை பாவம்னு. இப்பெல்லாம் பொம்பளை பாவம் கிடையாது. ஆம்பளை முகத்தை புறம் பாரு. எங்க பூரா அன்னைக்கு பெண்கள் ஆம்பளை எல்லாம் முகத்தை காட்டுங்க பாரு. பெண்கள் பூரா அன்னைக்கு கராத்தே, குங்ஃபு, கத்தி சண்டை, சிலம்பாட்டம் எல்லாம் எதுக்கு? எல்லாம் கத்துக்கிட்டு கைய காலத்தை உங்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான். இன்னைக்கு புருஷன் லேசா கீச்சுன்னு சொன்னா நான் அடிச்சு சில்லு முக்க பேத்து போடா எடுவட்டவனே சாண்டே குடிக்க அத கடிக்கு இத கடிக்கு போடா நாசமா போக அப்படின்றீங்க. ஒரு விஷயம் தெரியுமா? என்னையெல்லாம் என் புருஷன் அடிக்க வர்றப்பே கத்திரி ஐயோ என்னை அடிக்கிறானேன்னு அடி கைய ஓங்கிட்டானா கத்திடுவேன். அப்படித்தான் நிறைய பொம்பளை உலகமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி புருஷ பொண்டாட்டிக்கும் பட்டத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. எப்படி? பெண்ணு பெண்ணா இருக்கணும், ஆணு ஆணா இருக்கணும். ஆம்பளை இன்னைக்கு சம்பாரிச்சு போடணும். சரி. ஒரு பெண்ணு வந்து இந்த குடும்பத்துல அந்த குடும்பத்தை அப்படியே நிலநாட்டணும் மந்திரி கணக்கா. சரி. இப்ப அப்படி கிடையாது. ஆணுக்கு நிகர் பெண்ணு, ஆணுக்கு நிகர் பெண்ணு, ஆணுக்கு நிகர் பெண்ணு நீங்க பூரா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப ஆம்பளைக்கு சம்பாதிக்கிற மாதிரி நீங்களும் பொம்பளைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சு. சம்பாதிக்கிற ஏங்க சம்பாதிக்க போறோம்? எந்த ஆம்பளை பொம்பளை வீட்டுல உட்கார வச்சு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து சோறு போட்டு வீட்டு வாடகை கொடுத்து கரண்ட் பில்லு கட்டி கேஸ் பில்லு கட்டி பிள்ளைய படிக்க வச்சு பிள்ளைய ஸ்கூல் பீஸ் கட்டுற அளவுக்கு எந்த ஆம்பளைக்கு இப்ப தைரியம் இருக்கு? ஆம்பளை ஒரு சில ஆண்கள் பெண்களை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பாம வீட்டுல வச்சு பார்த்து குடும்பத்தை நல்லபடியா போறாங்க. அப்படி அனுப்ப முடியாத ஆண்களை தான் சொல்றேன். ஆணு பெண்ணு சேர்ந்து சம்பாரிச்சால இந்த காலத்துல காலத்தை ஓட்டுறது சிரமமா இருக்குங்க. இப்ப நான் கேக்குறேன், இப்ப தன்ராஜ கூட்டிட்டு மணிமேல ஓடி போயிட்டேன்னா எனக்கு பேர் என்ன? எப்ப பார்த்தாலும் மணிமேல என்னை மாசமாக்கி விட்டேன்ற அப்புறம் தன்ராஜ கூட்டிக்கிட்டு நான் மணிமேல ஓடிட்டேன்றேன். அதுக்காண்டி அந்த பச்சை சட்டக்காரர் சேப்பு சட்டக்காரர் சொன்னா ஊர்ல விளக்கமத்து பொண்டாட்டி விளக்கமத்துல அடிக்க வராதா? நம்ம 2 பேத்துக்கு தாங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கு. உங்களை நான் சொல்லிக்கலாம், என்னை நீங்க சொல்லிக்கலாம். நீ சொல்றது ஒரு நாயந்தேன். என்ன மேற்கொண்டு அந்த ஆளுகளை சொல்லி அந்த ஆளு ஏற்கனவே வெறி கொண்டு ஒன்னைய கிளப்பிக்கிட்டு போயிட்டா நாடகம் மேற்கொண்டு பாதியோட நின்று வருச்சு. நான் போச்சு. இப்ப எல்லாம் வயசு பிள்ளைய கல்யாணம் ஆகிற வயசுல எல்லாம் தூக்குறது கிடையாது. பூரா எல்லாமே 15க்குள்ளதான் தூக்குறாங்க. அதனால நம்ம இப்ப பாதுகாப்பா இருந்துக்கலாம். ஒண்ணு கிளவியா இருந்தா பயப்படணும், இல்லன்னா சின்ன புள்ளையா இருந்தா பயப்படணும். இந்த ஸ்டாண்ட்ல இருக்கையில பயப்பட தேவையில்லை. எவனும் எட்டி பாக்குறான்ல, ஒரு பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. இப்ப தன்ராஜ மணிமேல கூட்டிட்டு ஓடுனா எனக்கு பேர் என்ன? ஓடுகாலி முண்டை. ஆம்பளைக்கு இப்ப தன்ராஜ் எனக்கு கல்யாணம் பண்ணி மாசமாக்க முடியல, நான் மாசம் ஆகல, சென பிடிக்கல, எனக்கு பேர் என்ன? மல்டி சிரிக்கி. ஆம்பளைக்கு மாசமாக்க முடியாத ஆம்பளைக்கு இல்லப்பா, ஆம்பளைக்கு கோளாறு இல்லப்பா. அந்த சரி, திடீர்னு தன்ராஜ் செத்து போயிட்டான். நீ 15 வருஷம் தூக்கிடுவ என் குழி காயிருக்கு முன்னாடி. அது எனக்கு தெரியும். தன்ராஜ் மணிமேலை விட்டு செத்து போயிட்டாரு. சரி, அப்படியே நீ என்ன பண்ண போற? அப்புறம் சொல்லு. தன்ராஜ் செத்து போன பிறகு மணிமேலைக்கு பேர் என்ன? மணிமேலைக்கு விதவை. இதே மணிமேலை செத்து போயிட்டா தன்ராஜுக்கு பேர் இருக்கா? ஆம்பளைக்கு ஒரு இது இருக்கு தெரியுமா தமிழ்ல? அகராதிப்படி என்னன்னு இப்ப எங்க எல்லாமே பெண்ணுக்கு மட்டும்தாங்க அந்த பட்டத்தை பூரா கொடுத்தே பழக்கி வச்சிருக்கீங்க. ஆம்பளைய பூரா நாசுக்கா தப்பிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. அதனால நீ பொம்பளை ரப்பா பேசுவா, நான் கேட்டுக்கிட்டு போறேன். ஏன் நீ ஆம்பளை திமிரா பேசுவா, நான் கேட்டுட்டு ஓமாவே பாரு. உங்களுக்கு ஏன்ட்ட விட்டாங்க? என்ன இத காட்டிதான் ரொம்ப வேற மயக்குறேன். அங்க போ. அதுல நான் வீக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நெஞ்ச நிமித்திக்கிட்டு வரேன். நான் நிமித்தலையா இருக்கிறதே அப்படித்தாயா இருக்கு. முகரே பாரு, டூப்ளிகேட் நினைச்சா நிமித்துறதுக்கு. எதுக்கு அங்க இருந்து தூக்கிட்டு வரேன்? நான் தான் அதுல வீக்கு. நான் தூக்கிட்டு வரலையா, அது கூடயே வருதியா? அது கூட வருது, நீ ஏன் கிட்ட வர்ற? நீ ஏன் பேசுற? எதிர்த்து பேசாத, எதிர்த்து பேச. சரி விடு விடு. எதிர்த்து பேசாத. எனக்கு கிறுகிறுன்னு சுத்துது, விடு. ஒரு மாதிரியா இருக்கு. எதிர்த்து பேசாத. ஒரு மாதிரியா இருக்கு. மாதிரியா
சொல்றேன்ல, மாறியா இருக்குன்னு சொல்றேன்ல, மாறியா இருக்குன்னு சொல்லிட்டேனா சொல்றேனா இல்லையா? ஏதாவது மாதிரியா இருக்குன்னு நீ என்ன பேண்ட் அவுக்குறீங்க? சொல்றேன் கேட்க மாட்டேன். மேற்கொண்டு வந்து தூண்டி விட்டு அப்புறம் கெடுத்து விட்டா மயிரை பிடிங்க விட்டான். காவல்துறை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது. ஆமா, போட்டு சித்திரம் எடுத்துறேன். நான் ஏயா சண்டை போடுற கோமா அடி பீத்த சிரிக்கி அப்படியே போக. ஓன் ஜாமானுக்கு வரனா, நல்லா இருக்காடா முண்டை பையன். அம்மா என்ன கட்டி பிடிக்கிற? நல்லா மிதுக்குன்னு இருக்கு தெரியும். சூப்பரா இருக்குடா. ஆமா, இப்படி சொல்லி விடு. அவங்க பூரா இங்க வாரு. என்னடா அப்படி நாடகம் பாக்குறீங்களாடா? ஏய், இவன் 10th ஃபர்ஸ்ட் மார்க்டா. ஏன் எப்படி சொல்றீங்க? இத பார்த்துட்டு பொளந்துட்டேன் வாய. தெரியும் ஃபர்ஸ்ட் மார்க் என்னடா. ஏய், அவங்க நினைக்கிறாங்க படத்துல வசனம் முக்கியம் இல்லைன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும். அது ஒரு பக்கெட் இருக்கட்டும். இங்க வா, ஒரு விஷயம். உனக்கு ஏதாவது எனக்கும் சொத்து தரலாம்? இல்ல குடுக்கல் வாங்கலாம்? இல்ல வாய்க்க தரலாம்? இல்ல நீ என் பொண்டாட்டியா? ஆத்தாடி நோ. அவ ஒத்துக்குவா. சரி இருக்கட்டும். அவளை தவிர எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு பேசுற. போன்ல மட்டும் வெறிக்க பாக்குறேன். நானும் இப்ப சிரிப்பேன் அப்ப சிரிப்பேன்னு நானும் பார்த்த மணியும் பார்த்தா இருந்தேன். என்ன தெரியல, பொண்டாட்டிய பார்த்தா எரிச்சலா இருக்கு. பொண்டாட்டி என்ன தெரியல, ஒரு குறிப்பிட்ட காலத்துல சலிப்பு உண்டாயிருது. என்ன உண்டாகுது? சலிப்பு உண்டாகுது. இதே பொம்பளை சொல்லி இருந்தோம்னா நேரம் விளக்கமத்த எடுத்துக்கிட்டு அடிக்க வருவீங்க. அப்படி கிடையாது. ஏன்னு கேளு, இயற்கை ரீதியாவே ஒரு கணவன் மனைவி ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது சலிப்பு வரத்தையும் செய்யும். எனக்கே வந்துருச்சு. எரிச்சலா இருக்கு. ஒரே முகரைய நானா கொடுத்து வச்சாலு தினமும் ஒருத்தன். I like it. வாவ். மதுரையை எரிச்ச கண்ணகியே, என் கண்ணகியே, என் கோவலவனே. நான் கண்ணகி பரம்பரையில வந்தவயா. என் பேர் என்னையா? செத்தண்டா. என் பேர் என்ன? மணிமேகலை. மணிமேகலை யார் மக? யார் மக? மாதவி மக. மாதவியோட அப்பா யாரு? இப்போ புருஷன் யாரு? கோவலன். கோவலனோட பொண்டாட்டி, மூத்த பொண்டாட்டி பேர் என்ன? பொண்டாட்டி கண்ணகி. அப்ப தெரியுதா நான் கண்ணகி பரம்பரையில வந்தேன்னு? மாதவி மறுபடியும் மதுரையை எரிக்கத்தானே. மாதவி எங்கிட்டு கொண்டு விக்க போற பையில ஊர மண்ணடி வச்சிருக்காங்க. பொந்துக்குள்ள அமிக்கிறாங்க. பேசாம நில்லு. பாவடை தூக்காது. நீ வாட்டுக்கு விருட்டுனா தூக்கிக்கிட்டே இருக்க. அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. தடுக்குறியா? பேசாம இரு. அது தடுப்பணம் இருக்க கண்டதே. அதை நீ தடுப்பா பாதுகாப்பா வச்சுக்கறணும். இல்ல ரொம்ப நாள் எனக்கு பேண்ட் போட்டே பழக்கமா. தெரியும். நீ எங்க எவ்வளவு பேண்ட் குமிச்சிக்கிறன்னு எனக்கா தெரியும். அத நான் வீடியோ எடுத்து ஜூம் பண்ணிக்கிட்டே அது ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி போடவா முடியும். நான் சொல்றேன். என்ன தொழில் பண்ற? வியாபாரம் பார்க்கறேன். என்ன வியாபாரம்? சப்பட்டா. என்ன கை கொடுக்குறீங்க? என்ன பிடிக்குமா? எனக்கு காலையில நாடகத்தை முடிச்சுட்டு திருகு வைப்பில் தண்ணி குடிச்சேன்டா. அது என்னன்னு தெரியல, அந்த இரும்பு துரு மாதிரி இருக்கும் போல. காலையில இருந்து எனக்கு ரொம்ப நேரம் ஒரு மாதிரியா நீர் கடுப்பு மாதிரி இருக்கு. சரி, அதுக்கு இல்ல சப்போட்டா. எரும மாடு சப்போட்டா பழம்யா. சரி, நல்லா கேட்ட கேள்வி. சிச்சி அது இருக்கட்டு. ஒவ்வாது ஒமட்டும். நான் சொல்ற கேளு. ஆட்டவா? எதுக்கு? இல்ல நீ சப்போட்டான்னு சொன்ன. நீயா ஒண்ணுதான். நீ உன் இஷ்டம். ஆட்டனா என்னன்ற? ஆட்ட விட்டுறீங்களா நீ? சப்போட்டா பழம் ஏன்? நான் ஆட்டோ விடுறேன். 4 கிலோ 20 ரூபா. மதுரைக்கு போவேன் பஸ் ஸ்டாண்ட்ல. ஏமா மேடம் ஆட்டவா? ஆட்டி விடுங்க சார். ஆட்டவா? ஆட்டி விடுங்க. நீ என்ன கேப்ப? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்காங்களே தூங்குனாலும் எழுப்பி கேட்பாங்க. சார் சப்பட்டா இருக்கட்டும். 4 கிலோ 20 ரூபா. என்ன இவ்வளவு சீப்பா இருக்கு? 4 கிலோ 20 ரூபா. காலுக்கு அப்ப காலுக்கு நடுவுல 4 கிலோ. 4 கிலோ. அரை கிலோ 40 ரூபா. அரை கிலோ 40 ரூபா. ஏசி ரூமுக்குள்ள அரை கிலோயா? முக்கா இல்ல முழுசு. முக்குனா அப்புறம் எங்கிட்டு காசு கொடுக்க? சப்போட்டா பழம் வியாபாரத்தை சொல்லுவா கொஞ்சம். சப்போட்டா பழம் சொல்லிட்டு வியாபாரத்தை சொல்ல. அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் சொல்லிட்டேனே. ஒரு பெருமைப்படுத்தி பாட்டுக்கிட்டு பட மாட்டியா? அப்படி என் பழத்துக்கு பெருமை. என் பழத்தை சொல்றேன். நான் இப்ப பழம்லாம் விக்கிறது இல்ல. ஏன்னா 3 நாளைக்கு ஒருக்கா அந்த பழம் பூரா அணுகி போயிருது. சரி, அது கெட்டுருது. நம்ம எல்லாம் அப்படி கிடையாது. எத்தனை நாள் ஆனாலும் பழம் அழுகாம. இப்ப நான் வேற பிசினஸ் பண்ண. என்ன பண்ண போறீங்க? குஞ்சு வியாபாரம் பண்றேன். குஞ்சு வியாபாரமா? அப்பனா புடிச்சு நசிக்கிற போந்தா குஞ்சு. கலர் குஞ்சு. சரி, சைக்கிள் கட்டி விற்பான் பாரு. ஆமா, 3 குஞ்சு 10 ரூபா. சீச்சி, ரொம்ப எண்ணுத காட்டுல சீப்பா போச்சு. அப்படி நினைக்கலாம். ஏன் சீப்பா இருக்குன்னா அதுக்கு டெம்பர் கம்மி. என்ன டெம்பர்? மூக்கோடு டெம்பர் கம்மி. எப்படி? இன்னொரு குஞ்சு வச்சிருக்கேன். என்ன குஞ்சு? 5001 ரூபா.
ஏய் போயா, இங்கெல்லாம் மதுரையில ஓசியாவே கிடைக்குது 5000 ரூபாயா, போயா முத. உனக்கு யோகக்காரி, உனக்கு விருச்சக ராசியா இருக்கும் போல ஓசியா கிடைக்குது. நம்மளுக்கு இன்னும் தெரியல, கிடைக்குது இல்ல. இன்னொரு குஞ்சு 5000 ரூபா. என்ன 5000? அந்த குஞ்சுக்கு பேர் என்ன? நாட்டு குஞ்சு. அப்ப குடுக்கலாம், அப்ப குடுக்கலாம். இந்த 3 குஞ்சு போந்த குஞ்சு இருக்கு பாரு. ஆமா. இது பார்க்க அழகா இருக்கும்னு நீ வளர்க்க ஆசைப்படுவ. சரி. சும்மா விட்டா காக்கா பிராந்து தூக்கிட்டு போயிடும். ஒரு கூடைக்கில கவுத்து போடணும். சரி. கூடைக்கில கவுத்து போட்டாலும் சும்மா போட முடியாது. 5-6 அரிசியை நுணுக்கி போடணும். நுணுக்கி போடணும். அது மக்கு 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 4 கொத்து கொத்தும். மல்லாக்க பொளந்துக்கிட்டு விரைச்சி செத்து போயிடும். அந்த நாட்டு குஞ்சு இருக்கு பாரு, அதுவும் அப்படித்தான். சும்மா விடக்கூடாது, கூடைக்கில கவுத்து போடணும். 4-5 அரிசியை நுணுக்கி போட்டோம் வச்சுக்க, இது நங்கு நங்கு நங்குன்னு கொத்த கொத்த. அது மட்டும் மக்கு மக்கு மக்கு. இதுக்கு மூக்கு டெம்பர் அதிகம். உள்ள தரைய போர் போட்ட மாதிரி தண்ணிய பீச்சுன்னு அடிக்குது பாரு. மீசக்கார நண்பா, மீச மட்டும் கருப்பா இருக்கு, தாடி வெள்ளையா இருக்கு. கமிட்டியாளர்களுக்கு, கிராமத்தார்களுக்கும், இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன் அவரது சொல்லுங்க சொல்லுங்க. இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நான் இதுல ஏறி, நான் ஏறி உழுப்பட்டுமா, பாட்டு படிக்கும் என் சொட்டு பொண்டுகளா, இளமால தண்டுகளா, மாங்குளத்து கரமேலே மாங்குளத்து கரமேலே மயிலுணத்தும் சின்னவளே, மயிலுணத்தும் சின்னவளே, அடி மயிலுணத்தும் சின்னவளே சின்னவளே. இடையில நான் இருந்து போய் அங்கிட்டு போயிரியா, மேடையில வந்து இருக்கிறேங்கிற அறிவில்ல. நீ மட்டும் சபை நாகரிகம் இல்ல, நீ மட்டும் பேண்ட் போடலாம். அந்த பிள்ளைக்கு அப்படித்தான் இருக்கான். ஊதி கொண்டு சொல்லு. உளுப்பட்டு மகனே ஆலமரோ 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 வாரானே ஆலமரோ ஆலமராய் இங்க விழுந்து பாத்தி நயிரம் தன்னை நானே 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 தன்னை நானே தன்னை நானே விழுத விட்டு கீழறங்கி கீழறங்கி மிதிக முடிக்க போறேன் தன்னை நானே 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 ஓடு தன்னை நானே தன்னை நானே. ரெடி பண்றாப்ல. நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆயிட்டோம். உனக்கும் ஆளு ஊன முடியாது, எனக்கும் ஊன முடியல. நம்ம 2 பேரும் செத்துருவோமா? என்ன மயிருக்கு நீ போய் சாகு, இன்னும் நான் கொல்ல பேர சாகடிக்கணும். வாழ வைக்கிற மாதிரி இல்ல. என்ன தலைய சொல்றீங்க? என்ன இல்ல அது என்ன சாகையில பொம்பளை மட்டும் சாக கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க, நீங்க கூப்பிடல நாங்க வந்துடணுமா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என்ன இந்த உலகத்துல காதல் பண்ணி ஆம்பளை சாகுறானா பொம்பளை சாகுறாளா? ஆம்பளை தான் சாகுறேன். என்ன காரணம்? என்ன காரணம்? இழிச்சா பைய பூரா ஆம்பளை தான் கிடையாது. நீ சுதாரிச்சுக்கிற? அப்படி கிடையாதுங்க. நான் கேக்குறேன், காதலிக்கிற ஆம்பளை அந்த பொம்பளையாவது போய் சாகுன்னு சொல்றாளா? கிடையாது. முண்ட உனக்கு பொம்பளை அடுத்து கிடைக்கல, அதனால நீ வெறி கொண்டு போய் சாகுற. நம்மளுக்கு அப்படில ஆஃபர் இருக்கு. ஆடி போனா ஆவணி, பாவாடை வாங்கினா ஜட்டி சிஸ். ஆனா இத்தனை கூண்டு ஆண்டவன் உனக்கு கிளியாஞ்சிட்டிய அத வச்சுக்கிட்டு நீ பண்றவாறு அது இருக்க கண்டுதாயா நாட்டுல நீங்க எல்லாம் வாழ்றீங்க உயிரோட. கீழறங்கி கீழறங்கி இப்ப கீழறங்கி நல்லா கீழறங்கி கை தட்டுங்கடா தம்பியெல்லாம், கை தட்டுங்கடா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாண்டா டெம்பரா அடிச்சிருக்கேன் அந்த ஆளு. கை விடு. சாப்பிட்டியா? குளுக்கோஸ் போட்டியா? ஏய் டேப்லெட் வரும்போது புத்தங்குடியில ஒரு கஞ்சா பொட்டனை வாங்கி கொண்டு மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல
நீ பாக்குறத பார்த்தா கூசுது மோத்த பாரியா. தம்பி மைக் செட்டுக்கார தம்பி இங்க பாடுறா. நீ என்னைய பாடுறா. இந்த பப்புனுக்காரனே உருக்கு பாடுறா. இவன் எங்க முகத்தை பாக்குறான்னு பாடுறா. இல்லன்னா கல்ல விட்டு எறிடா. முகத்தை மறுபடியும் முகத்தை பாரியா. எனக்கு வரும்போது இது சப்பாத்தி சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு குருமா வச்சாங்களா. சரி. அந்த உருளைக்கிழங்கு தின்ன உடனே கண்ணு சிமிட்டி சிமிட்டி கீழே அடிக்குது. ஆமா. கண்ணை நோண்டி கையில கொடுத்துட்டா கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு நீ அடிச்சில நான் ஒருக்கா அடிச்சுக்கிறியா. அது அப்புறமாட்டிக்கு வாய்ப்பு தரும்போது ஒரு அடி ஓயாம அடிச்சுக்கிட்டே இருந்தா எரிச்ச மசுறாங்க. குலசாமி கோயிலுக்கு கூட்டமாக வந்துடுவாய். குலசாமி கோவிலுக்கு நாம கூட்டமாக வந்துடுவாய். வச்ச பார்வதிராதடி மச்சங்குடி மாறாதடி. வச்ச பார்வதிராதடி மச்சங்குடி மாறாதடி. தேதிய வந்தவன் குசபா சந்தன. வச்ச பார்வதிராதடி மச்சங்குடி மாறாதடி. போதுமா ஆசை தீர்ந்துச்சா? எனக்கு நீ எல்லாம் விடிகிற வரைக்கும் செஞ்சாலும் ஆசை தீராது. அதுக்குன்னு உனக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 10 பேரை கூட்டிட்டு வர முடியாது. ஆடுறத சொன்னங்க. பச்ச பார்வதிராதடி மச்சங்குடி மாறாதடி. அப்போது பார்த்தமுல்ல இவ அடையாளம் தெரியவில்ல. உன்னை அப்போது பார்த்தமுல்ல இப்ப அடையாளம் தெரியவில்லை. என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா. எறும்போது தெரியவில்லை அது என்னான்னு புரியவில்லை. அப்போது பார்த்தமுல்ல இவ அடையாளம் தெரியவில்லை. ஆயிரம் மீன் பிடிக்க பானை ஆற்றுல மீன் மாட்டிக்கிச்சு சேர்த்துல. ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு 6ஆம் மீன் மாட்டிக்கிச்சு செத்துல. ஆயிரம் மீன் பிடிக்க பானை ஆற்றுல ஒரு 6ஆம் மீன் மாட்டிக்கிச்சு சேர்த்துல. கல்யாணத்தை சொல்லி புட்ட நேரில் கல்யாணத்தை சொல்லி புட்டா நேரில் உடனே பிடிச்சி கொண்டாடுவேன் ஊருல பேர்ல. ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு 6ஆம் மீன் மாட்டிக்கிச்சு செத்துல. நமக்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி பத்திரமா எடுத்து தாரை பக்கத்துல வாடி. பட்டளத்து சிலுக்கு துணி பட்டளத்து லவுக்குது பத்திரமா எடுத்து தாரை பக்கத்துல வாடி. கம்பிக்கான வேட்டி கட்டி கக்கத்துல கொடையடிக்கு நேரம் சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன். அடி கொஞ்சம் கூட எனக்கு இல்லையா. அடி கொஞ்சம் மேலதான் ஆசை இல்லையா. கொஞ்சம் கூட எனக்கு இல்லையா. அடி பஞ்சாபர் என் மேலதான் ஆசை இல்லையா. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வந்த லமுக்க போட்டு பட்டு வந்த லமுக்க போட்டு கஞ்சி கொண்டு போற போல மணி வாரியா.
எனக்கு ஒரு மாதிரியா வருது. என்ன கிருன்னு வருதா? அப்புறமாட்டிக்கு இதுக்கே கிருன்னு வந்தா இன்னும் பயங்கரமா இருக்குமே. இல்ல மருந்தை குடிச்சிட்டு படுப்பியா? யாரு? அப்பா சொல்றாரு. இனிமே இந்த இது ஆட்டாத. எதை? அது என்ன தெரியல, ₹1 காயின் அளவுல என் கண்ணுல வந்து குத்திட்டு போ. ஏய், அதுக்கு பேர் தொப்புலியா? உனக்கு இருக்கு. வெத்தலம் அடிச்சு கொடுமாமா, மத்தவ வெளிய சொல்லலாமா? வெத்தலம் அடிச்சு கொடுமானே, மத்தவ வெளியில் சொல்லலானே. வெத்தலம் அடிச்சு கொடுமானே, மத்தவ வெளிய சொல்லலாமா? கொட்ட பார்க்க கிள்ளி போடு. பனியாரம் சுட்டு தரீங்க, என் பொண்டாட்டி பனியாரம் சுட்டு தரீங்க. ஆப்பா சுட்டி தரவா? ஆப்போ ஆப்போ ஆப்போ. ஏய், மைக் அங்க இருக்கியா? வாவ், உத்த தண்ணி அங்க இருக்கா? நம்ம அந்த மைக்கு அந்த மைக்ல கீழ வாய கொண்டு வேற லெக்கில் வைக்க தெரிஞ்ச. அப்பா ஏய், சொன்னதுக்கே அப்படின்னா செஞ்சா என்ன செய்ய நீ? பனியாரம் சுட்டு. சரி, நான் பனியாரம் சொன்னேனே, நீ ஆப்பம் நீ. உன் ஆப்பம் தொலையாப்பமா தொலையில்லாத ஆப்பமா? தொலை உள்ள ஆப்பம். ஒத்த தொலை தான் இருக்கும். வா, சரி, உன் ஆப்பம் இப்படி உப்பி இருக்குமா இல்ல இப்படி இருக்குமா? மேல உப்பி கீழே புளியா இருக்கும். வாவ், அழகு. இப்படி உப்பி இருந்தாத்தான் அது நல்ல ஆப்பம். இப்படி இருந்துச்சுன்னா அது சீக்காப்பம். நீ எத்தனை சீக்காப்போ எத்தனை நான் குளியாப்பம் நல்ல ஆப்பத்தை பாரு. பனியாரம் சுட்டு தரவா, என் பொண்டாட்டி பனியாரம் சுட்டு தரவா. ஆப்பா சுட்டு தரவா, என் புருஷா ஆப்பா சுட்டு தரவா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? என் மணி, என்ன இதே மாதிரி விடிய விடிய செய்வோமா? வேண்டாம், அதுலயே செஞ்ச போர் அடிக்க. ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. உன்னை காதல் பண்றேன். நான் வா என்னை பிடிச்சுக்கிட்டு வேற யாரையும் ஜம்ப் இல்ல, பண்ணி ஜஸ்ட் ஒரு 1000 தான். 1001. 1000ல் ஒருவனையா நீ. கிட்டவா என்ன மணி? என்ன நேரம் இல்ல, குண்டிய திருப்பாத. ஒரு மாதிரி இடிக்குதுல்ல. இருக்கட்டும், அப்புறம் இடிச்சாலும் தப்புன்ற, இடிக்காட்டியும் நல்லா இல்லைன்ற. மணி, என்ன? என்னை விட்டுட்டு நீ வேற யார்ட்டையும் ஜம்ப் பண்ணி போயிருவியா? சுவாமி நாதா, என்னைய பார்த்து என்ன வார்த்தை? அதுக்கு 5 லிட்டர் சர்பத்தை வாங்கி என்னைய கரண்ட்ல போய் சேர்ந்துடாதடா. உடனே நான் வேற எவனையாவது கூட்டிட்டு போயிருவேன். என்ன? 5 லிட்டர் சர்பத்தை வாங்கி கொடுங்க நாதா. உங்களுக்காண்டி நான் குடிச்சிட்டு சாகலைன்னா என்னன்னு கேளுங்க. நீங்க கோடு போட்டா அந்த கோட்டை நான் தாண்ட மாட்டேன். பின்னாடி கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு போங்க. சர்பத்தை குடிச்சா 3 செகண்ட்ல உயிர் போயிரும்டா. கருநாகம் கூட கடிச்சா 30 செகண்ட்ல தான் உயிர் போகும். சர்பத்தை மட்டும் 2 கிளாஸ் குடிச்ச 2 செகண்ட்ல உயிர். அதனாலதான் நான் அதை திரும்ப பொழைச்சிட்டேன்னா என்ன பண்றது? 5 லிட்டரா வாங்கி கொடுங்க. பெரும் மூத்திரமா பரியத்துக்க. கிட்டவா மணி. என்னங்க? எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எப்படி மணி? ஓயாம மணிங்க அதான் எனக்கு ஞாபகம் வருது இல்ல. இருக்கட்டும், அதுக்கு நான் அத்தா உன் கையில கொடுக்க முடியும். நீ ஆட்டிக்கிட்டு தெரியாது மணி. அத அத்து வாங்கி நான் என்ன பப்புக்கா மாதிரி மென்னுக்கிட்டே தெரிய முடியும். நீ இஷ்டப்பட்டு அது ஏன் இவ்வளவு சிரமமா சொல்ற? நான் கஷ்டப்பட்டாள். அது சரி, இங்கேயே இப்படி சிரமப்பட்டேன்னா அங்க எப்படி? அது சுகம். பாரு, இப்படி பண்ணிட்டு நீ பாட்டுக்கு நாளைக்கு மதுரை கொல்லங்குடி போயிருவ. என்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? சரி வா. இப்பதானே முந்தானத்தானே உன்னை குச்சிக்குள்ள இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, அப்படித்தான். எப்படியா இருந்தாலும் அப்படித்தான் ஒத்துக்கணும். இல்லன்னா விட மாட்டேன். மணி, என் காதலை சொல்கிறேன். சொல்லுங்க நாதா. எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? என் காதல் எப்பேற்பட்ட காதல். மசப்படுறத போயிட்டு
கட்டி பாடுவோம். சரி. படவா பாடவா கேட்டுக்க அவருக்கு சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி என்பது சுத்தி எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சம் பஞ்சமா எம்மம்மா என்ன சொல்ல சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி மயிலோடு வாழ முடியாமல் மனமாடும் ரயிலோடு வரும் முன்னே நினைத்தேனடி ரயிலோடி வரும் முன்னே மயிலோடி வரும் என்று நினைத்தேனே அது போல நடித்தேனடி நடித்தாலும் துடித்தாலும் பிடிவானம் பிடித்தாலும் வளைத்தேனே இளமானே வசமாகத்தான் பலகாலம் வலை போட்டு பல வீட்டில் துளை போட்டு துணைவாய விரிடங்கள் மேதுவாகத்தான் காதல் வரும்போது வேகம் பிறக்கும் கூச்சலிடும் போது நானும் தவிக்கும் காலை ஒரு சேவல் வந்து கூவும் வரைக்கும் கட்டிக்கோ ஒட்டிக்கோ விட்டவா கட்டழகி சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுட்டி இடுப்போடு அசைந்தாடு மடிப்போடு அசைந்தாடு மணித்தேனே உனக்காக வடம் போடவா இடையோடு இடை சேர இதமான கொதிப்பேர பசும் பொண்ணு உனக்கு கொஞ்சம் கூட போடவா விரலாலை தொடலாமா அகக்காயம் படலாமா இலசான திருவேணி அதை தாங்குமா அழிக்காமல் சலிக்காமல் அணைத்தாலும் அழிக்காமல் இருந்தாலே வருவேனை இவன் போறமா காயம்படக்கூடும் வேகம் பிறக்க கூச்சலிட தோணும் நானும் தவிக்க பூவை ஒரு பூவும் மனமெல்லாம் பறிப்பேன் கட்டிக்கோ ஒட்டிக்கோ விட்டவா கழகி சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சப்பா பஞ்சமா எம்மம்மா என்ன சொல்ல சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி வந்துருச்சு நோக்குமா ஆமா கூறு முன் காதலை காதல் வந்துருச்சுங்க மூணு மலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி மூணு மலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி நீ காவலுக்கு மட்டுமில்லையா நீ என் கட்டிக்காரையா நான் சொடக்கடிக்க சொல்லி தாரையா நீ கிட்ட வயம் முன்னோட மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி மீனாட்சி பல்வரிச அது தாண்டி சீர்வரிச கொண்டாட்டி முத்துமுகம் அதுதானே சத்து சோகம் உன்னோடு உறவாட நான் ஜென்ம
எடுப்பேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுப்பேன் பொண்டாட்டி கட்டு கொப்பை இருப்பதனால நரம்பு துடிக்குது நரச்சப்பினால் தங்க என்றும் தங்கம் தானே லேசா நரைச்சாலும் சிங்கம் தானே 3 மாலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி பார்க்கலடி முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி சொடி உள்ள கதையிலே ஜாதி இல்ல குணமில்ல செட்டுக்குள்ள புத்துகுட தாமரைக்கு சரியில்லை உசரம் மிக உசரம் நான் எட்டி தொடவா கொடியே இளங்கொடியே நான் மடிமேல் விழவா சோழ கட்டுக்குள்ள சுகம் கண்டதால கால் கண்ணு புட்டி தூக்குது வாழ் மாமனுக்கு தாங்கவில்லை இனி மாறாப்புக்கு வேலை இல்லை 3 மாலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி பார்க்கலடி முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி நங்காமலுக்கு கட்டிக்காரண்டி ஏன் கட்டி நான் சொடக்கெடுக்க சொல்லி தரையா நீ கிட்ட வயா மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணி மல்லிகைப்பூ ஆமா என்ன முட்டை சொல்லி கேட்குதடி